எனது மணிமகுடங்கள். என்னை உலகிற்கு அறிமுகம் செய்பவர்கள். நமது தெய்வீக மண்ணின் பெருமையை, இயற்கை அழகின் செழிப்பை, பாரம்பரியத்தை, கலாச்சார மகத்துவத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாராட்டுக்கள் ஒருவர் ஒருவரை. ஐக்கியத்திலேயே பல்வேறு தன்மைகள் என்ற எனது அடையாளத்தை உலகிற்கு பறைசாற்றுங்கள். எங்கே ஒருவரை ஒருவர் வரவேற்று மகிழுங்கள் பார்ப்போம். வணக்கம் அன்னையே, அனைவருக்கும் வணக்கம். சாகதம் நமஸ்காரமும் பறைய. नमस्कार நமஸ்கார். नमस्कार நமஸ்தே. गुरुमजारी ஆதாப். कमंगनी. இது போதும் எனது அன்பு பிள்ளைகளே. பல மொழிகளையும் அறிமுகப்படுத்த. இத்தனை மொழிகளிலே எந்த மொழி சிறந்தது அன்னையே? சொல்லுங்கள் அன்னையே. செம்மொழியாம் தமிழ் மொழிதான் என்று சொல்லுங்கள் அன்னையே. இல்லை இல்லை, எங்கள் மொழிதான் சிறப்பு வாய்ந்தது. எமது கவிஞர் தாகூர் இயற்றிய கவிதை ஒன்றின் தொடக்க வரிகள் தானே நம் நாட்டுப்பண். வங்க மொழியாம் என் மொழியில் தானே அனைவராலும் பாடப்படுகிறது. எல்லா மொழிகளிலுமே என்னை பற்றி கவி பாடி உள்ளார்கள். உங்களது கவிஞர்கள் எனக்கு எல்லா மொழிகளும் இன்பத்தேனமுதுதான். குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மொழி எதுவென்று சொல்லுங்கள் தாயே. ஹாசம், இது வேறையா? இதோ உங்களுக்கு ஒரு கேள்வி. எங்கே என்னை அம்மா என்று உங்களது தாய்மொழியில் என்னை அழைத்து பாருங்கள் பார்ப்போம். இம்மாஜி. முஜோஜ். பா. இம்மா. இம்மாசா. உங்கனி அம்மா. எல்மா. அம்மி. மாமாதா. சரி சரி, கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் பாசத்தோடு அழைக்கும் போதே இம்மா என்ற ஒலியுடன் இரு உதடுகளும் இணைய உச்சரிக்கின்றீர்கள். இதிலிருந்தே உங்கள் மொழிகளால் காணப்படும் ஒற்றுமையை அறிய முடிகிறதல்லவா? ஆமாம் அண்ணே, எங்கள் கவிஞர் கூட. உங்கள் நிலத்து கவிஞர்கள் கவி பாடவில்லையா? பார்போற்றும் இலக்கியங்கள் தான் உருவாகவில்லையா? தாகூரின் கவிதைகள் மேற்கு வங்காளமாகிய எங்களது பெருமை. இந்திய தேசம் எனக்கு இது பேரானந்தம் என்றார் கவிமணி பாரதி. பழமைமிக்க சங்க கால இலக்கியம், உலக பொதுமறை என்றழைக்கப்படும் திருக்குறள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எம் தமிழ்நாட்டின் இலக்கியங்களும் சிறப்பானவைதான். அதே போல சிறப்புகள் எம் குஜராத் மாநிலத்திலும் உள்ளதே. போதும் குழந்தைகளே, எல்லா மாநிலங்களின் மொழி சிறப்பை தான் இந்த உலகமே அறியுமே. நான் உங்களது கூற்றை ஆமோதிக்கிறேன்.